அனைவருக்கும் வணக்கம். வினை விதைத்த காகம். ஒரு பசுமையான காட்டில் ஒரு மைனா பறவை தனது குட்டிகளுடன் ஒரு மரத்தில் கூடு கட்டி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அதே மரத்தில் ஒரு காகமும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காகம் மிகவும் பொறாமை குணம் கொண்டது. மைனா பறவை தினமும் உணவு தேடி வந்து தனது குட்டிகளுக்கு அன்பாக உணவளிப்பதை பார்த்து அது பொறாமைப்படத் தொடங்கியது. ஒருநாள் மைனா உணவு தேடி வெளியே சென்றபோது காகம் அதன் கூண்டிற்கு அருகே பறந்து வந்து, இந்த குட்டிகளை பயமுறுத்திப் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று துஷ்டமாக நினைத்தது. அது கூண்டை அசைத்து குட்டிகளை பயமுறுத்தியது. அந்தச் சிறிய குட்டிகள் பயந்து அழுதன. அந்த நேரத்தில் அருகில் இருந்த மற்ற பறவைகள் வந்து காகத்தை விரட்டி அடித்தன. அவை மைனாவிடம் நடந்ததைச் சொல்லின. மைனா மிகவும் துயரப்பட்டாலும் அமைதியாக இருந்தது. சில நாட்கள் கழித்து காகமும் தனது கூண்டில் முட்டைகள் வைத்தது. ஒருநாள் பலத்த காற்று வீசியது. காற்றால் காகத்தின் கூண்டு ஆட ஆரம்பித்தது. அப்போது அந்த மரத்தில் இருந்த பறவைகள் காகத்தின் பழைய செயல்களை நினைத்தன. அவை காகத்திற்கு உதவாமல் அங்கிருந்து பறந்து சென்றன. காகம் மிகவும் பயந்து, நான் பிறருக்கு தொல்லை கொடுத்ததால்தான் இப்போது யாரும் உதவவில்லை என்று வருந்தியது. அதன் பிறகு காகம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லவனாக வாழ ஆரம்பித்தது. நீதி: வினை விதைத்தவன் வினை அறுப்பான். பிறருக்கு நாம் செய்வது ஒருநாள் நமக்கே திரும்பி வரும். நன்றி.